சூர்யா. என்னம்மா? சூர்யா, இன்னைக்கு துணி கடைக்கு போகிற வேலை இருக்குப்பா. எல்லாரும் போயிட்டு வந்துடலாம்ப்பா. ஐயோ, துணி கிடைக்கா? நான் வரலம்மா. நீங்களே போய் எல்லாரும் எடுத்துட்டு வந்துடுங்க. நீங்கள் saree செலக்ட் பண்ணுறதுக்குள்ள எனக்கு மண்டை காஞ்சி போயிடும். அதனால் நான் வரலை. நீங்கள் அப்பாவை கூட்டிட்டு போங்க. டேய், நான் என்ன எனக்கா போய் புடவை எடுக்க போகிறேன்? கமலிக்கு தாண்டா புடவை எடுக்க போகிறோம். கமலிக்கா? அப்போ கமலி வருவாளாம்மா? அதானே பார்த்தேன். உன் பிரச்சனை உனக்கு. அதை முன்னாடியே கேட்டு இருக்க வேண்டியதானே. ஆமாப்பா, அவள் தான் வந்து சாரீஸ் செலக்ட் பண்ணணும். அதனால் அவளை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம். அப்படின்னா தாராளமாக போகலாமா? ஐயோ, என் பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு தாராள மனசு. இதுக்கு முன்னாடி கேட்டப்ப நான் வரலை, நீங்கள் ரொம்ப டென்ஷன் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். இப்போ பொண்டாட்டிக்கு புடவை எடுக்கணும்னு உடனே எப்படி அந்தர் பெல்ட்டி அடிச்சிட்டான் பாருங்க. அப்படியே என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கான். அதுவும் சரிதான். இதில் உங்களுக்கு பெருமை வேற. என்னமோ பண்ணுங்க. 2 பேரும் சீக்கிரம் சட்டு புட்டுன்னு கிளம்புற வழியை பாருங்க. சீக்கிரம் கிளம்பி போய் சம்மந்தி அம்மாவையும் கூட்டிட்டு கடைக்கு போகணும். காவ்யா, இன்னுமா ரெடி ஆயிட்டுருக்க? சீக்கிரம் வாமா, மணி ஆகுதுல்ல. நம்ம நல்ல நேரத்தில் கிளம்பணும், சீக்கிரம். அம்மா, எனக்கு பிடிச்ச கலரில் தான் நீங்கள் saree எடுத்து தரணும். அங்கே வந்து நான் சொல்கிற saree இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை நீங்கள் சொல்லக்கூடாது. சரிம்மா, உன் மனசுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அதை நீ தாராளமாக எடுத்துக்கோ. அப்போது எத்தனை saree எடுத்து தருவீங்க? உனக்கு எத்தனை வேணும்னாலும் எடுத்துக்கோடி. ஐயா, ஜாலி. சரி வாங்க, சீக்கிரம் போகலாம். சூர்யா, அப்பா 2 காரையும் எடுத்துட்டு போயிடலாம்ப்பா. சரிப்பா. அம்மா, நீங்களும் அப்பாவும் டிரைவர் அங்கிளோட காரில் வாங்க. நானும் அண்ணாவும் அண்ணாவோட கார்லேயே போகிறேன். சரி சரி, வாங்க போகலாம். இங்கே நின்றுட்டே பேசிகிட்ருக்கோம். என்னண்ணா, அண்ணியை பார்க்க போகிறேன்னு ஒரே குஷியில் இருக்கியா என்ன? அப்படிலாம் இல்லை காவியா. சரி, நீ saree மட்டும்தான் எடுக்க போறியா? அங்கே போய் பார்க்கலாம். எது நல்லா இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா ஓகே. வாங்க சம்மந்தி, வாங்க உட்காருங்க. காஃபி ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம். இல்லை சம்மந்தி, ஏற்கனவே மணி ஆயிடுச்சு. இப்போ போய் புடவை செலக்ட் பண்ண போனாதான் நைட்டுக்குள்ளேயாவது வீட்டுக்கு வந்துட முடியும். எங்கே எங்கள் மருமகளை காணோம்? இதோ உள்ளே இருக்க சம்மந்தி, கூப்பிட்றேன். மாப்பிள்ளையை காணோம். சரி, கிளம்புங்க கிளம்புங்க. இப்போ கிளம்புனாதான் எல்லாம் ஆன மாதிரி இருக்கும். என்ன இவ இந்த வண்டியில் ஏறாம அந்த வண்டியை பார்த்துட்டு இருக்கா? அடி பொண்டாட்டி, நீ இந்த வண்டியில் வரமாட்டியா? அண்ணி, என்ன நீங்கள் பெரியவங்க கூட போய் ஏற போகிறீங்க? இந்த காரில் அண்ணா கூட போங்க. நாங்கள் எல்லாரும் அந்த காரில் வரோம், சரியா? ஏண்டி இப்போ இதுக்கிட்டே வைக்கப்படுற? அதான் என் தங்கச்சியே ஒரு ரூட்டை போட்டு கொடுக்குறல்ல, சரின்னு சொல்லி ஓடி வந்து வண்டியில் ஏற வேண்டியது தானே? கமலி, நீ சூர்யா கூடவே வந்துருமா. நாங்கள்லாம் அந்த காரில் வந்துடுறோம், சரியா? சரிங்க அத்தை. கமலி, நீ எங்க அந்த காரில் போய் ஏறிடியோன்னு நான் எவ்வளோ டென்ஷன் ஆனேன் தெரியுமா? அப்படியா சூர்யா? நான் உண்மையிலேயே அந்த காரில் தான் ஏற போனேன். காவியா தான் வந்து என்னை இந்த காரில் ஏற சொன்னான். அப்புறம் அத்தையும் சொன்னதால தான் நான் இந்த காரில் வந்து உட்காந்துருக்கேன். அப்போ என் கூட வரணும்னு உனக்கு ஆசை இல்லை, மற்றவங்க சொன்னதுனால இப்போ நீ வந்து உட்கார்ந்துருக்க, அப்படி தானே? ஆமாம், அப்படித்தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு யாரும் என் கூட வர தேவையில்லை. அடடா, என் புருஷனுக்கு எவ்வளோ கோபம் வருது. சரி சரி, நான் சும்மா தான் சொன்னேன். அதுக்கு ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க? நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு.
நல்லா இல்லைன்னா பார்க்காத போ. ஐயோ சூர்யா, நான் உங்ககிட்ட விளையாட்டுக்கு தான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் சீரியஸாக ஆகாதீங்க சரியா? உம்மா. ஏய் கமலி, இப்படியெல்லாம் பண்ணாதடி. நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, அப்புறம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடும். நீங்கள் பாட்டுக்கு ட்ரை பண்ணுங்க, நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு தாண்டி. உண்மையை சொல்லணும்னா நீ இப்படி பண்ணதும் பாரு, என் உடம்பெல்லாம் எப்படி முறுக்கேறுது தெரியுமா? ஏறும் ஏறும். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சூர்யா. இன்னைக்கு நம்ம மேரேஜுக்கு saree தானே எடுக்க போகிறோம். ஆமா, அதுல என்ன டவுட்டு? அது கூட தெரியாமையா இவ்வளோ தூரம் வந்த? கிண்டல் பண்ணாதீங்க சூர்யா, நான் சொல்ல வர விஷயத்த ஃபஸ்ட்டு கேளுங்க. சரிடி மை டியர் ஸ்வீட் பொண்டாட்டி, சொல்லு என்ன? நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. கல்யாணம் அன்னைக்கு நான் கட்ட போகிற சாரியை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். கமலி, இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. ஏன்னா எனக்கு முன்ன பின்ன saree எல்லாம் எடுத்து பழக்கமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு பெஸ்ட்டாக ஒன்று சூஸ் பண்ண முடியும்? எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக உங்களால் எனக்கு ஒரு பெஸ்ட்டு சாரியை சூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தானே தெரியும் உங்கள் பொண்டாட்டி எந்த மாதிரி சாரி கட்டுனா அழகாக இருப்பான்னு. அப்போ நீங்கள் தானே செலக்ட் பண்ணணும். கமலி, தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி பரிசீலனை செஞ்சு பாரு. நிச்சயம் நான் தான் இந்த சாரியை செலக்ட் பண்ணணுமா? கண்டிப்பாக சூர்யா, நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். இல்லைன்னா நான் எந்த சாரியுமே சூஸ் பண்ண மாட்டேன். இல்லைன்னா எனக்கு புடவையே வேண்டாம்னு சொல்லிடுவேன். எப்படியெல்லாம் பிளாக்மெயில் செய்கிற இவ? இதெல்லாம் டூ மச்சு கமலினி. என்னை ரொம்ப சிக்கல்ல மாட்டி விடுற. என்ன யோசித்து வரீங்க? கமலி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்படி பண்ணலாமா? ஐடியாவா? ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அதை பண்ணலாமா வேண்டாம்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது உனக்கு பிடிக்கும் கமலி. என்னென்னா, அங்கே saree செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பர்டிகுலராக கொஞ்சம் saree எடுத்து மேலே வச்சு வச்சு பார்ப்போம்ல, அந்த மாதிரி நீ ஒரு ஒரு சாரியாக வச்சு காட்டுவியாம். அதில் உனக்கு எது அழகாக இருக்குதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன், சரியா? சரி, போனால் போது. இந்த அளவுக்காவது நீங்கள் பண்ணுறதால உங்களை மன்னிச்சு விடுறேன். அதையாவது ஒழுங்காக செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் சரியா? என்னை விட்டுட்டு அங்கே இங்கே நீங்கள் எங்கேயாவது நகர்ந்தீங்க, அவ்வளவுதான், நான் டென்ஷன் ஆயிடுவேன். உன்னை விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன் சொல்லு பார்ப்போம். உன் பக்கத்திலே தான் நின்றுட்டு இருப்பேன். உன்னை தான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த மாதிரி சினிமா டைலாக் எல்லாம் அடித்து வர்றதுல சாருக்கு ஈக்குவலாக இங்கே வேறு யாருமே கிடையாது. நீங்கள் என்ன வரும்போதே காவியா கிட்ட சொன்னீங்களா, காவியா உங்கள் அண்ணி இந்த வண்டியில் ஏற்றி விடுன்ட்டு? அப்படியெல்லாம் அவகிட்ட சொல்லலை. அவளுக்கு இருக்கிற அறிவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு போல. அதனால தான் உன்னை என் கூட அனுப்பி வச்சா. அண்ணனுக்கு இருக்கிற புத்தியில் தங்கச்சிக்கு கொஞ்சமாவது இருக்க வேணாவா? அடியே, அவ்வளோதான் உன்னை. தம்பி, என் மருமகளுக்கு கல்யாணத்தை கட்டுற மாதிரி நல்ல லேட்டஸ்ட் டிசைனில் வந்திருக்கிற பட்டு புடவை வேணும். நல்ல காஸ்ட்லியாக இருக்கணும். ஆனால் டிசைனும் கலரும் சூப்பராக இருக்கணும். அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் எடுத்து போடு பசிக்கிறோம். சரிங்க மேடம். இப்போ முகூர்த்த சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு காட்டுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்குங்க மேடம். சாரியை பிரித்து காட்டுங்கண்ணா. இது காஞ்சிபுரம் பட்டு. saree கட்டுறதுக்கும் நல்லா இருக்கும். அண்ணா,
எங்கள் அண்ணி கட்ட போகிற saree கல்யாண saree ரொம்ப கிராண்டாக இருக்கணும். பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கணும். அன்னைக்கு எல்லாருமே அண்ணியோட சாரியை பற்றி தான் பேசணும். சரிடி வாயாடி, அவர் எடுத்து போகிறத பாரு. அதில் நல்லதாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணலாம், ஓகேவா? சரிங்கம்மா. சமந்தி அம்மா, கமலுக்கு எந்த மாதிரி saree எடுக்கலாம்னு நீங்களும் சூஸ் பண்ணுங்க. கமலி, உனக்கு ஏதாவது இதில் பிடிச்சிருந்தா சொல்லுமா, நாம் அதையே எடுத்துக்கலாம். நாங்கள் எடுக்கிறது தான் உனக்கு பிடிக்கணும்னு இல்லை. உன் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே சூஸ் பண்ணு. சரிங்க அத்தை. என்ன இது ஓகேவா? ம், இது வேண்டாம் வேண்டாம். இது லைட்டாக செட் ஆகுது, வேண்டாம், வேற பாரு. சம்மந்தி, பேசாமல் நம்ம இவங்க 2 பேரையும் மட்டும் அனுப்பிச்சிருக்கணும் புடவை எடுக்கிறதுக்கு. வேஸ்ட்டாக நம்ம எல்லாம் தண்டமாக கிளம்பி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். பாருங்க, பொண்டாட்டி எடுத்து அவன் மேலே வச்சு வச்சு ஒன்று ஒன்றா காட்டுறதும், புருஷன் அதை வேண்டாம் இது வேண்டான்னு சொல்கிறதும் நம்ம காலத்தில் இப்படியெல்லாம் நடந்துச்சா என்ன? ஏதோ ஒரு புடவையை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, அதை வாங்கி நம்ம கட்டிக்குவோம். இப்போ இருக்கிற காலத்தில் இருக்க பசங்களை பாருங்கள், எவ்வளவு அட்வான்ஸாக முன்னேறிட்டே போகிறாங்க. ஆமாம் சம்மந்தி, கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் அந்த கமலி அந்த மாதிரி இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு இப்போ பாருங்க, இவ பார்க்குற வேலையை என்னால் நம்பவே முடியலை. எனக்கே இது என் பொண்ணு தானே சந்தேகம் வந்துருச்சு. ஆமாம்மா, நான் கூட அன்னைக்கு saree செலக்ட் பண்ணலான்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? ஆனால் இந்த அண்ணன் எல்லாத்தையும் நடுவில் புந்து கெடுத்துட்டாரு. என்ன உங்களுக்குள்ளவே பேசி பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொன்னா நாங்களும் சேர்ந்து சிரிப்போம்ல. இங்கே உங்கள் மருமக புடவைய மேலே வச்சு வச்சு காட்ட உங்கள் மகன் அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிகிட்ருக்கான். இதுங்க ரெண்டும் கண்ணாலேயே பேசிகிட்ருக்குதுங்க. இந்த விஷயத்துல என் பையன் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கான். ஆமாம், இது வரைக்கும் நீங்கள் எனக்கு எத்தனை saree செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஒரு சாரியாவது ஒழுங்காக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. கல்யாணத்தன்னைக்கு நான் கட்ட போகிற சாரியை நீங்கள் தான் எனக்கு சூஸ் பண்ணி தரணும். வாங்க அந்த பக்கம் போகலாம். பிரபா, நல்லா யோசிச்சுக்கோ. அப்புறம் நான் செலக்ட் பண்ண saree உனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, அப்புறமா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னங்க, உங்களுக்கு என்ன தனியாக வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணும்? வாங்க, நம்மளும் அந்த பக்கம் போய் எனக்கு நீங்கள் சாரியை சூஸ் பண்ணித்தாங்க. என்ன, உங்களை என்ன விருந்துக்கு அழைச்சாங்க? வந்து நின்றுக்கிட்டு அப்படியே சாரியை பார்த்துட்டே இருக்கீங்க. எந்த சாரின்னு பார்த்து சொல்லுங்க. ஐயோ, இதனால தான் இந்த பொம்பளைங்க கூட புடவை எடுக்க மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன புலம்பிட்டு இருக்கீங்க அங்கே? நீங்கள் என்ன மச நின்றுட்டுருக்கீங்க? ஏதாவது புடவை ஒன்று சூஸ் பண்ணுங்க. அதுதான் பார்த்துட்டு இருக்கேன் பாரதி, எந்த புடவை உனக்கு அமையுன்ட்டு. பிரபா, அந்த கருப்பு saree நல்லா இருக்கே. ஏதாவது சொல்லிட போகிறேங்க. கல்யாணத்துக்கு கருப்பு சாரி கட்டலாமா? கட்டக்கூடாதா? அது வேறையா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அவங்கவுங்க பொண்டாட்டிங்களுக்கு அவங்கவுங்க புருஷன் சாரி செலக்ட் பண்ணுறீங்க, அப்போ எனக்கு யார் செலக்ட் பண்ணுவா? இந்த சாரி எனக்கு ஓகே அத்தை. என்னது அத்தையா? அத்தையெல்லாம் மாமா கூட எப்பயோ போயாச்சுங்க. எங்கே போனாங்க காவியா? ஆ,
உங்கள் புருஷன் உங்களுக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுக்குறாராம். அதே மாதிரி அவங்க புருஷன் அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. சூர்யா, உன்னோட செலெக்ஷன் செம்மையாக இருக்குடா. உங்கள் அப்பாவும் இருக்காரே, கொஞ்சம் சொல்லிக் கொடு அவருக்கு. அண்ணி, வைக்கப்பட்டதெல்லாம் போதும். சாரி உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஏய் அண்ணா, என்னைக்காவது எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பியா? இல்லை ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணியாவது கொடுத்துருப்பியா? இந்த காசுன்னு சொல்லி கொடுத்துருத்தா போயிருக்க. நீ செலக்ட் பண்ணதை எடுத்திருந்தா இந்நேரம் நானும் சூப்பராக ட்ரெஸ் எடுத்திருப்பேன்ல. அந்த வாயாடி ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பா. அவளை விடு. இப்போ முகூர்த்த சாரி எடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு நாள் ரிசப்ஷன் போகிறதுக்கு புடவை எடுத்துக்கிறியா இல்லை லெஹங்கா மாதிரி எடுத்துக்கிறியாம்மா? நீங்கள் 2 பேரும் பேசி முடிவெடுங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு நாங்கள் புடவை எடுத்துடுறோம். இங்கே லெஹங்கா செக்ஷன் எங்கே இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு சார். இது என்ன எனக்கு வந்த சோதனையாக இருக்குது? அண்ணாவது ஒரு புடவை செலக்ட் பண்ணி கொடுப்பான் பார்த்தா அவன் இப்போ லெஹங்காவுக்கு போயிட்டான். மேடம், உங்களுக்கு எந்த மாதிரி புடவை வேணும்? அண்ணா இருங்கண்ணா, எந்த புடவை சூஸ் பண்ணுறதுன்னே தெரியாமல் தான் நின்றுட்டுருக்கேன். என்னாச்சு ஆகாஷ், ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? இல்லைம்மா, நான் ஆஃபீஸில் இருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டேன். ஆனால் என்ன, வர வழியில் ரொம்ப டிராஃபிக் ஜாம், அதனால் வர லேட் ஆயிடுச்சு. சரி, கமலுக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணியாச்சா? அவளுக்கு சாரி எல்லாம் எடுத்தாச்சுப்பா. லெஹங்கா என்னமோ பார்க்குறாங்களாம், அதான் மாப்பிள்ளை கூட மேலே போயிருக்கா. சரிம்மா, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அது யாரு ஆன்ட்டி கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க? ஆன்ட்டி, இவர் யாரு? ரொம்ப நேரமாக இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஐயோ காவியா, இவன் தான் என்னோட பையன் ஆகாஷ். நீ இது வரைக்கும் அவனை பார்த்தது இல்லைல்ல? ஆகாஷ், இதுதான் நம்ம மாப்பிள்ளையோட தங்கச்சி காவியா. ஹாய் காவியா. டேய் ஆகாஷ், உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல, போய் மேலே செகண்ட் ஃப்ளோரில் போய் எடுத்துக்கூடா. என்ன இவன் கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரி நின்றுட்டுருக்கான். ஆகாஷ். அம்மா. என்னடா, என்ன நினப்பில் இருக்க? நான் பாட்டுன்னு என்னமோ சொல்லிகிட்ருக்கேன், காதிலே வாங்கலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்னம்மா? உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல, போய் செகண்ட் ஃப்ளோரில் போய் பாரு போ. இதோ 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 போகிறேன். இது நம்ம மாப்பிள்ளையோட தங்கச்சி. நம்ம தங்கச்சி வாழ்கிற வீட்டில் அவளுக்கு இதனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இனிமேல் நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. என்ன அவர் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு? என்னாச்சு இவளுக்கு? என்னாச்சு காவியா? ஏன் நீங்கள் ஒரு மாதிரியா டல்லாக இருக்கீங்க? பாருங்க ஆகாஷ், அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சாரி செலக்ட் பண்ணி தராங்க. எனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. எந்த சாரி எடுக்கிறதுன்னே தெரியலை. நீங்கள் தான் இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, உங்களுக்கு எந்த saree கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண வேண்டியது தானே? அதுதானே கன்ஃபியூஷனாக இருக்கே. நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், அப்போ எனக்கு அழகுக்கு தகுந்த மாதிரி ஒரு saree கட்டணும்ல. ஆனால் பாருங்க, என்னால் ஒரு saree செலக்ட் பண்ண முடியலை. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் ஆகாஷ். நான் கூட எனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்கள் வந்து இருக்கீங்க. அண்ணா, கோல்டு கலர் saree அப்படி இல்லைன்னா பிங்க் கலரில் saree ஏதாவது இருந்தால் எடுத்து போடுங்கண்ணா. அந்த சாரியும் வச்சு பாருங்க. ஆகாஷ்,
ஹலோ, இங்கே பாருங்க ப்ளீஸ், இது நல்லா இருக்கா? பில்லிங் செக்ஷனுக்கு சாரீஸ் எல்லாம் போக போகுது. இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க வேணா கண்ணாடியில் வச்சு பாருங்க. மேடம், உண்மையாவே இந்த saree ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஆகாஷ். என்னுடைய எவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? தேங்க்யூ ஸோ மச். அம்மா, நான் இந்த saree தான் சூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு? வாவ் காவியா, உன் செலெக்ஷன் செம்மையாக இருக்குடி. எப்படி இந்த saree உன் கண்ணில் மட்டும் பட்டுருச்சு? நாங்கள் இன்னும் இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லாம் தெரியவே இல்லை. அது உங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, கண்ணு தெரியாதுல்ல, அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அடிங்கு வந்தனுச்சுக்கோ, அவ்வளோதான்.